சூப்பரான ஒரு மட்டன் டிஷ் பண்ணலாமா? இந்த டிஷ் வந்து எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் டிஷ். ஸோ நான் வந்து மட்டன் பிரியாணியாக இதுவான்னு வந்துச்சுன்னா நான் இதுதான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். எங்கள் வீட்டில் குழம்பு வச்சா நான் குழம்பு போட்டுலாம் சாப்பிடவே மாட்டேன். ஒயிட் ரைஸ் கூட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரில் கடலை எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கினோடனே நல்லா பொடுசாக நறுக்கின மட்டனை வந்து போட்டுக்கோங்க. இதுக்கு மட்டன் வந்து நல்லா பொடுசாக தான் நறுக்கிக்கணும். மட்டன் நல்லா போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு தண்ணி வச்சு குக்கரில் ஒரு 10லேருந்து 15 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டாம் தான் நினச்சேன். மியூசிக் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நிறையா மியூசிக் போட்டு அப்லோட் பண்ணி பார்த்தேன். யூடியூப்பில் ஃபுல்லாக காப்பி ரைட்டாகவே வந்துச்சு. ஏன் காப்பி ரைட் வந்துச்சு எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வீடியோ போடுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நல்லா வந்து குக்கரை திறந்து பார்த்தோன்னே சூப்பராக ஆகிடுச்சு. இதை நல்லா நீங்கள் வந்து சுண்டை வச்சுக்கோங்க. சுண்டை வச்சு சுட சோத்தில் படைச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வறுவல் நல்லா சூடான சாப்பாடில் மட்டன் வறுவல் போட்டு பனைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்குங்க. பிரியாணியே தோற்று போயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபார் மோர் ரெசிபி வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ஐசு கௌதம் வ்ளாக்ஸ். இது என்னோடய ஃபேவரட் டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.